வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மீன்களை பிடிக்க நாம் தூண்டில் போடுவோம், வலையை யூஸ் பண்ணுவோம், இன்னும் என்னென்னமோ பண்ணுவோம். ஆனால் ஒரு கிங்ஃபிஷர் கண்ணிமிக்கிற நேரத்தில் ஒரு மீனை பிடிச்சிட்டு போயிடுது. எப்படி இதால் இது முடியுது அப்படிங்கிறதையும், வேட்டையாடுறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதுக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும், இது மீனை பிடிக்கிறத ஸ்லோ மோஷன்லையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் கொத்தி பறவைகளில் 119 இனங்கள் இருக்குது. இதில் குறிப்பிட்ட ஒரு சில இனங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி தண்ணியில் டைவ் பண்ணி மீனை பிடிச்சி சாப்பிடும். மற்ற இனங்கள் தரையில் இருக்க பூச்சிகளையும் ஊர்வனங்களையும் பிடிச்சி சாப்பிடும். பிறக்கும் போதெல்லாம் இதுக்கு இந்த திறமை கிடையாது. வளர வளர தான் தன்னோட பேரண்ட்ஸ் எப்படி வேட்டையாடுது அப்படிங்கிறத பார்த்து தாங்களும் வேட்டையாட கற்றுக்கும். ஒரு கிங்ஃபிஷர் தன்னோட 4 to 6 வார வயசில் தான் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி மீன் பிடிக்க கற்றுக்கும். இருந்தாலும் சில கிங்ஃபிஷர் தன்னோட முதல் ஹண்டிங் டைவில் சரியாக வேட்டையாட தெரியாமல் தண்ணியில் மூழ்கி இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு கிங்ஃபிஷர் திறமையாக வேட்டையாடுறதுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. பொறுமை, வேகம், சிறந்த கண் பார்வை. இது 3 தான் கிங்ஃபிஷரோட சக்ஸஸுக்கு முக்கிய ஆயுதமாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு, ஒரு கிங்ஃபிஷர் நீர்நிலைக்கு பக்கத்தில் இருக்க மரங்களில் உட்காந்து குட்டி மீன்களை பொறுமையாக கவனிக்கும். 90 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட இறைய துல்லியமாக இதால் பார்க்க முடியும். இதுங்களுக்கு பைனாகுலர் விஷன் இருக்குது. அப்படின்னா இப்போ நாம் நார்மலாக ஒரு பொருளை பார்க்குறதுக்கும் பைனாகுலரில் பார்க்குறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் பைனாகுலரில் பார்க்குற மாதிரி இதுங்க மீன்களை பார்க்கும். ஸோ மீன்கள் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப பக்கத்தில் இதுங்களுக்கு தெரியும். இதனால் மீன்களோட சின்ன சின்ன அசைவுகளையும் துல்லியமாக கவனிக்கும். இந்த பைனாகுலர் விஷனால் தண்ணீரோட ஒளி விலகலையும் பிரதிபலிப்பையும் கரெக்டாக கால்குலேட் பண்ணி தண்ணீர் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கும். இப்படி எல்லாமே சரியாக இருந்து மீன் ஒரு சரியான பொசிஷனுக்கு வந்த உடனே 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வேகமாக பறந்து தண்ணியில் மோதும். மீன் கொத்திகளுக்கு ஸ்ட்ராங்கான தலையும் கழுத்து தசைகளும் பெரிய மண்டையோடு இருக்கும். இதனால் தண்ணியில் மோதும் போது தலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அது மட்டும் இல்லாமல் இதோட மூளையில் டவ் அப்படிங்கிற ஒரு விதமான புரோட்டீன்ஸ் காணப்படுது. இந்த புரோட்டீன்ஸ் தண்ணியில் மோதும் போது அதிர்ச்சியில் இருந்து மூளையை பாதுகாக்கும். இதோட நீளமான ஷார்ப்பான அலகு தண்ணியை கிழிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளே போகவும் நீந்தவும் மீனை பிடிக்கவும் ஹெல்ப் பண்ணுது. கிங்ஃபிஷர் தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிக்டிடேட்டிங் சவ்வு அப்படிங்கிற தன்னோட 3வது கண்ணிமை மூலமாக தன்னோட கண்ணை கவர் பண்ணுது. டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற இந்த கண்ணிமை ஸ்விம்மர்ஸ் தண்ணிக்குள்ளே போகும்போது மாட்டிக்கிற கண்ணாடி மாதிரி செயல்பட்டு கண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராமல் தண்ணிக்குள்ளே நீந்த ஹெல்ப் பண்ணுது. இப்படி பல எக்யூப்மெண்ட்ஸோட தண்ணிக்குள்ளே சிரிப்பாயிர ஒரு ஹைட்ரோடைனமிக் டிசைன் மாதிரி செயல்படுறதால தண்ணியில் 2 மீட்டர் தூரம் வரை நீந்தி கண்ணிமிக்கிற நேரத்தில் மீனை பிடிச்சிரும். இதோட உடம்பு தண்ணீர் ஓட்டாத ஃபெதர்ஸால் ஆனதால் தண்ணியிலிருந்து வந்த கொஞ்ச நேரத்திலேயே இதோட உடம்பு காஞ்சிரும். பிடிச்ச மீனை பக்கத்தில் இருக்க மரக்கிளையில் மோதி சாகடிச்சு அதை அப்படியே முழுங்கி சாப்பிட்றோம். இதோட வயிற்றில் ஸ்ட்ராங்கான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் இருக்கிறதால இது சாப்பிட்ற எலும்புகள், செதில்கள், ஓடுகள் எல்லாமே ஜீரணமாயிடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில கிங்ஃபிஷர்ஸ் இனங்கள் ஸ்கை அட்டாக் பண்ணுது. அதாவது தண்ணியிலிருந்து 10 மீட்டர் உயரத்தில் ஒரே இடத்துலையே பறந்து மீனை உன்னிப்பாக கவனிக்குது. தன்னோட சிறகுகளை ஒரு செகண்டுக்கு 8 முறை வேகமாக அடித்து தன்னோட தலையை அசைக்காமல் ஒரே இடத்துலையே பறந்து இரையை உன்னிப்பாக கவனிக்குது. மீன் சரியான பொசிஷனுக்கு வந்த உடனே முன்னாடி சொன்ன மாதிரியே மணிக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தண்ணிக்குள்ளே பாஞ்சி மீனை பிடிச்சிரும். கிங்ஃபிஷரோட இந்த ஹண்டிங் ஸ்பீடுக்கு குட்டி மீனானது ஒரு வினாடியில் 50ல் 1 பங்குக்கான நேரத்தில் ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் அதால் தப்பிக்க முடியும். ஆனால் அந்த மில்லி செகண்டில் எந்த மீனாலையும் ரியாக்ட் பண்ண முடியாதால் ஈஸியாக கிங்ஃபிஷர் கிட்ட மாட்டிக்கும். ஏன்னா மீனை விட கிங்ஃபிஷர் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனால தான் ஒரு கிங்ஃபிஷரோட ஹண்டிங் சக்ஸஸ் ரேட் 90% இருக்குது. அதனால தான் இது கிங்ஃபிஷர்னு அழைக்கப்படுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிங்ஃபிஷரோட மீன் பிடிக்கிற திறமையை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோவர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.